காட்பாடி பகுதிக்கு சர்க்கரை ஆலை கொண்டு வந்தது தான் என கூறி தேர்தல் பிரச்சாரத்தில் துரைமுருகன் வாக்கு சேகரித்தார். வேலூர் மாவட்டம் ஆரிமுத்து மோட்டூர் சர்க்கரை ஆலை பேருந்து நிலையம், செம்பராயநெல்லூர், புகையநெல்லூர், ஏரந்தாங்கல், புத்தூர், சேர்க்காடு ஆகிய பகுதிகளில் காட்பாடி வேட்பாளர் துரைமுருகன் நேரில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள், புதிய பாலங்கள், சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இந்த பகுதிக்கு சர்க்கரை ஆலையை கொண்டு வந்தது நான் என பேசினார். மேலும் திமுகவின் தேர்தல் அறிக்கையை பட்டியலிட்டு பேசிய அவர், தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம், தமிழகம் தலை நிமிர்ந்திட அனைவரும் திமுகவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மக்களின் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துக் கொண்டிருந்தோம். இப்போது 2000 ரூபாயாக மாற்றியிருக்கிறார். கல்லூரி செல்லும் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துக் கொண்டிருந்தோம். இனிமேல் 1500 ரூபாய் கொடுப்போம். முதியோர் உணவு தொகை 1500 2000 பார்த்தோம். அமெரிக்காவில் இருந்து வேட்பாளரை இறக்கினாலும் ராயபுரத்தில் நான் தான் வெற்றி பெறுவேன் என அதிமுக தொகுதி வேட்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ராயபுரம் தொகுதிக்கு உட்பட்ட சாமுண்டீஸ்வரி திருக்கோயிலில் வழிபாடு நடத்திய பின் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கிய அதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார் சுப்புராயன் தெரு, சோலையப்பன் தெரு, ஆண்டியப்பன் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சென்று மக்களிடம் வாக்கு சேகரித்தார். இதற்கிடையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜெயக்குமார், இஸ்லாமிய சமூக மக்களுடன் தான் பின்னி பிணைந்திருப்பதாகவும், தோல்வி பயத்தில்தான் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானவன் போல பிரச்சாரம் செய்வதாக திமுகவினர் மீது குற்றம் சாட்டினார். மேலும் வெளியிலிருந்து அழைத்து வரப்பட்ட திமுகவின் ராயபுரம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் சுபேர்கான் மீது திமுகவினரே அதிருப்தியில் இருக்கும் நிலையில் கோயிலில் வைத்த குங்குமத்தை அவர் அகற்றிய வீடியோ மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தோல்வி பயம் காரணமாகவே ஐட்ரீம்ஸ் மூர்த்தி மாற்றப்பட்டிருப்பதாகவும், அமெரிக்காவில் இருந்து வேட்பாளர்களை இறக்கினாலும் ராயபுரத்தில் தான் வெற்றி பெறுவது உறுதி எனவும் தெரிவித்தார். இஸ்லாமியோட உறவுன்றது எனக்கு 5 வருஷம் கிடையாது. இன்னைக்கு ராயபுரத்தில் பார்த்தீங்கன்னா பிறந்து வளர்ந்து காசிமேட்டில் அதிகமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நண்பர்களோடு ஒரே கட்டிலில் புரண்டுபட்டவங்க. நாங்கள் இஸ்லாமியர்கள் என்னையும் பிரிக்க முடியாது. அப்படி இன்னைக்கும் பார்த்தா என்னோட ஃபேஸ்புக் எடுத்து பாருங்க, இங்கே நிற்கிற திமுக கேண்டிடேட் ஃபேஸ்புக் எடுத்து பாருங்க, இன்ஸ்டாகிராம் எடுத்து பாருங்க. சுபேர் எவ்வளோ இஸ்லாமியர் கல்யாணத்துக்கு போயிருப்பார், நான் எவ்வளோ இஸ்லாமியர் கல்யாணத்துக்கு போயிருப்பேன். அதை நான் சேலஞ்ச் பண்ணுறேன். அவர் இஸ்லாமிய சமுதாயம் சார்ந்தவர். அவர் எத்தனை இஸ்லாமியர் கல்யாணத்துக்கு போயிருப்பாரு. நான் ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், எல்லா தரப்பட்ட மக்களோட இஸ்லாமிய கல்யாணத்துக்கு நான் போயிருக்கேன். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், உங்களோட அதிகமான அளவுக்கு நல்லது கெட்டது கலந்து நான் அப்படிதான். நான் தொகுதியை பற்றி தெரிஞ்ச மாஸ்டர் டிகிரி படித்தவன். இப்போதான் வராரு அவர் எல்கேஜி படிக்கிறதுக்கு. எங்கள் தொகுதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்கேஜிக்கும் மாஸ்டர் டிகிரிக்கும் வித்தியாசம் இல்லை. முதலமைச்சர் வாகனத்தை சோதனை செய்யும் தேர்தல் பறக்கும் படையினர் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரை சோதனை செய்வார்களா என வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் கருணாநிதியை ஆதரித்து இனாமணியாச்சி பேருந்து நிறுத்தம் அருகே நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்த மாநிலங்களிலும் செய்திடாத சாதனைகளை செய்ததன் பேரில் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஓரவஞ்சகம் செய்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், முதலமைச்சர் வாகனத்தை சோதனை செய்யும் தேர்தல் பறக்கும் படையினர் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரை சோதனை செய்வார்களா என கேள்வி எழுப்பிய அவர், மத்தியில் இருக்கும் அதிகாரத்தை கொண்டு தமிழகத்தை வளைத்து விடலாம் என்று நினைத்தால் அது பகல் கனவாகிவிடும் என்று பேசினார். கடந்த 5 ஆண்டு காலமாக தமிழகத்தில் திராவிட மாடல் நல்லாட்சியை தந்து வருகிறார். இதுவரை எந்த மாநிலமும் செய்திராத சாதனைகளை செய்ததன் பேரில் மத்திய அரசு ஓரவஞ்சகம் செய்தும், நரேந்திர மோடி தலைமையிலான மைய அரசு பாராமுகமாக வஞ்சனை செய்த போதும் கூட தமிழகத்துக்கு வரவேண்டிய திட்டங்களுக்கான நிதியை தராது
நயவஞ்சகமாக நடந்து கொண்ட போதும் தமிழ்நாட்டினுடைய கோடானு கோடி மக்களினுடைய நலனை முன்னிறுத்தி எவரும் எதிர் நிற்க முடியாதவாறு எந்த மாநிலத்துக்கும் எடுத்துக்காட்டக்கூடிய வகையிலே அவர் புரிந்திருக்கக்கூடிய சாதனை திட்டங்களை பட்டியலிடுவதற்கே நெடுநேரமாகும். மதுரைக்கு வந்தால் பரோட்டா ஜிகிர்தண்டா கிடைக்கும் என்று பேசுவது முதலமைச்சர் பேசும் பேச்சா என சசிகலா கேள்வி எழுப்பினார். மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சக்கரவர்த்திக்கு வாக்கு கேட்டு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை 50% கூட நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டிய அவர், இப்போதும் நிறைவேற்ற முடியாத தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறார்கள் என சாடி பேசினார். மேலும் பேசிய அவர், மதுரை மேயர் ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக ராஜினாமா செய்த நிலையில் மேயரை நியமிக்காமல் ஜிகிர்தண்டா சாப்பிடுவதை முதலமைச்சர் பேசி வருவதாக விமர்சித்து பேசினார். எடப்பாடி உட்பட்ட 234 தொகுதிகளிலும் தவேகாவினரின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளதாக மதுரையில் நிர்மல்குமார் பேட்டியளித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மல்குமார், தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் ஆய்வு நடைபெற்று அனைத்து வேட்பாளர்களுடைய வேட்புமனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றார். மேலும் எடப்பாடி தொகுதியில் தவேக வேட்பாளரின் வேட்புமனு ஏற்கப்பட்டது என்ற அவர், தவறான தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துக் கொண்டார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், விஜயின் பிரச்சாரத்திற்கு காவல்துறை பல்வேறு முட்டுக்கட்டைகள் போடுவதால் விஜயின் சுற்றுப்பயண திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது என தெரிவித்தார். இன்று தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் ஸ்க்ரூட்டினி நடந்துச்சு. அதில் எங்களுடைய அனைத்து வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முதல் முறையாக எங்களுடைய கட்சியின் சார்பாக தேர்தலை சந்திக்கும் எங்களுடைய வேட்பாளர்கள் திமுகவுடைய பல சூழ்ச்சிகளுக்கு நடுவில், பல பிரச்சனைகளுக்கு நடுவில், ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வேட்பாளர்களுக்கு எல்லா இடத்துலையும் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. எந்த அதிமுகவுடைய வேட்பாளர் யாருக்கும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல, யாருக்கும் பண்ணல. எல்லா இடத்துலையும் எனக்கு உட்பட எல்லாருக்கும் ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி திமுக அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க, எந்த காரணமும் இல்லாமல். ஏன்னா என்ன பெரும்பாலானத்தில் ஆர்வம்லாம் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி எங்களுடைய வழக்கறிஞர்களுடைய பெரும்பாலான எல்லா வழக்கறிஞர்களும் எங்களுடைய அனைத்து வேட்பாளர்களுக்கும் ஸ்கூட்டினி ஆபீஸ்ல இருந்தாங்க. இருந்து நல்லபடியாக அனைத்து வேட்பாளர்கள் ஏற்று. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.